ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் சூப்பர்மேன் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சூப்பர்மேனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இவர் ஊருக்குள்ள ஒரு சூப்பர் ஹீரோவாக நல்லதே பண்ணிட்டு இருப்பார். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் படத்தோடைய வில்லன் சூப்பர்மேன் மேலே பழி போட்டு அவர் ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பூதத்தை ஊருக்குள்ளே இறக்கி விட்டு அது வந்து சூப்பர்மேன் தான் இது மாதிரி பண்ணுறாப்புல, ஒரு கிரியேட்டிவிட்டிக்காக இது மாதிரி பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நிரூபித்து சூப்பர்மேனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. இப்போ இறுதியில் நான் அந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சூப்பர்மேன் நிரூபிக்கிறாரு, பழையபடி அவருக்கு சக்தி கிடைச்சதா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அந்த விஷுவல் எஃபெக்ட் தான். கிராஃபிக்ஸ் பயங்கரமாக பட்டை கிளை பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் சொல்லலாம் சும்மா அருமையாக பண்ணியிருக்காங்க. அது சூப்பர்மேன் பறக்கிற காய்ச்சல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் சும்மா வச்சு செஞ்சுருக்காங்க. அது சூப்பர்மேன் அண்ட் வில்லன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கெத்தாக காமிச்சிருக்காங்க. அந்த வில்லன் வந்து பிளான் பண்ணுவான் எப்போயா சூப்பர்மேனை தூக்கி உள்ளே போட்டுருன்னு சொல்லிட்டு, அதெல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதேமாரி படத்துடைய வீடியோ மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் ஸ்டோரி தான். ஏன்னா இது பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரியாக இருக்குது, எல்லா படத்துலேயும் வந்திருக்கு. அதே டெம்ப்ளேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர்லேயே நிறையா சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அதே ரிப்பீட் ஆகும்போது ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டோரி, வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்கலாம். கிராஃபிக்ஸ், ஃபைட் சீக்வன்ஸு இதுக்காக மட்டுமே பார்க்கலாம் ஒழிய மற்றபடி படத்தில் ஸ்டோரிங்கிறது ஒன்றுமே இல்லை. எப்பவும் போல் சூப்பர்மேன்லாம் பறந்து காப்பாற்ற வரும் அதே கான்செப்டில் தான் எதுவும் உருவாக்கியிருக்காங்க. எமோஷனல் ஓரளவுக்கு டச் ஆகுது, ஆனால் இருந்தாலும் அந்தளவுக்கு இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சும்மா இந்த படம் சூப்பர் ஹீரோ படம் வேணுங்களுக்கு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.